Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா how to maintain a healthy beard. இந்த டாபிக்ல தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Wash your beard daily. டெய்லி உங்க பியர்டை வாஷ் பண்ணி க்ளீனா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க பியர்ட்ல நிறைய டர்ட் இருக்கும், ஸ்வெட், அதாவது வேர்வை, ஆயில், அந்த மாதிரிலாம் நிறைய செக்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க டெய்லி நீங்க வாஷ் பண்ணி உங்க பியர்டை க்ளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பியர்ட் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க பியர்டை ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். டிப் நம்பர் 2, யூஸ் அ பியர்ட் ஆயில் ஆர் அ பாம். அதாவது யூஸ் பியர்ட் ஆயில்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் ரிச், அந்த மாதிரி நிறைய எசென்சியல் ஆயில், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி உங்களோட பியர்ட் க்ரோத்தை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்கள் பியர்டும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். டிப்ஸ் நம்பர் 3, ப்ரஷ் அண்ட் காம் யுவர் பியர்ட் ரெகுலர். டெய்லி உங்கள் பியர்டை ஒரு சீப்பு வச்சு நல்லா நீட்டாக நீங்கள் அதை காம் பண்ணி விட்டு ரெகுலராக பண்ணீங்கனாலே உங்கள் பியர்ட் பார்க்கறதுக்கு நல்லா லுக் அட்ராக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 4 என்ன, கெட் ரெகுலர் ட்ரிம்ஸ். நீங்கள் பியர்ட் மெயின்டைன் பண்ணுறதே மோஸ்ட்லி நீங்கள் டெய்லி நீங்கள் க்ரூமிங் பண்ணி உங்கள் பியர்டை நீட்டாக ஷேப்பாக வச்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் பியர்ட் பார்க்குறதுக்கு லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பியர்ட் க்ரோத் எப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்வைஸ் அ டே ஆர் 3 a டே அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் பியர்ட் க்ரோத்தை ட்ரிம் பண்ணி ஒரு ஷேப்பாக வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அதை. தென் டிப் நம்பர் 5, எக்ஸோஃபைலேட் யுவர் பியர்ட் ரெகுலர்லி. இந்த எக்ஸோஃபைலேட் யுவர் பியர்ட் ரெகுலர்லினா உங்கள் பியர்டில் நிறையா டெட் ஸ்கின் ஸ்கில்ஸ், ப்ரிவெண்ட் இன்க்ரோன் ஹேர்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்டலாக எக்ஸோஃபைலேட்டிங் பண்ணுற மூலியமா இல்லாட்டி சிம்பிளாக மசாஜ் பண்ணுற மூலியமா பியர்டோட ஹெல்த் க்ரோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப இல்லை சோப் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நைட்டாக மசாஜ் பண்ணி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். டிப்ஸ் நம்பர் 6 என்னன்னா, டு கீப் யுவர் பியர்ட் ஹெல்த்தி ஃபார் அவாய்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது உங்கள் பியர்ட் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சியூம்ஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஈட் ஹெல்த்தி டயட். இந்த ஹெல்த்தி டயட்மே ஒரு வகையில் நமக்கு நல்ல ஒரு பியர்ட் ஹெல்த்தாக க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பிளென்ட்டியான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பியர்ட் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். உங்களோட ஹெல்த்தி டயட்டில் ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபில்லான ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 8 என்னன்னா, ஹீட் ஸ்டைலிங் கேன் டேமேஜ் யுவர் பியர்ட் அண்ட் மேக் இட் ட்ரை அண்ட் பிரிட்டில். நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் ட்ரையர், அதுவே நீங்கள் பியர்ட் ஸ்ட்ரைட்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பியர்டை ரொம்பவே அது டேமேஜ் பண்ணும் உங்களோட பியர்டோட ரூட்டை. தென் அது உங்கள் பியர்டை ட்ரை பண்ணி பிரிட்டில் ஆக்கி விட்டுரும். பிரிட்டில்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண உங்கள் ஹேர் உடைய ஆரம்பிச்சிடும், அதுதான் பிரிட்டில். ஸோ உங்களுக்கு இம்ப்ராப்பர் க்ரோத் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹீட் ஸ்டைலிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நார்மலாகவே நீங்கள் சீப் வச்சே மெயின்டைன் பண்ணலாம் உங்கள் பியர்டை. டிப் நம்பர் 9 என்னன்னா, ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடியில் இருக்க டாக்ஸின் எல்லாமே வெளியேறிடும். வாட்டரை நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறது உங்களுக்கு பியர்ட் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறையா தண்ணி குடிங்க. மினிமம் 3 லிட்டர்ஸ் வாட்டர் கன்சியூம் பண்ணுங்கள் பெர் டே. ரொம்பவே உங்கள் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 10 என்னன்னா, அவாய்ட் டச்சிங் யுவர் பியர்ட் டூ ஆஃபன். சும்மா உங்கள் பியரை டச் பண்ணி தொட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பியரை டச் பண்ணுறதுனாலேயே உங்களோட பியர்ட் ரொம்பவே டேமேஜ். ஸோ நீங்கள் பியர்ட் டச் பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி சும்மா நீங்கள் பியரை டச் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்க அழுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டர்ட்டோ உங்கள் பியர்ட்லேயும் அஃபெக்ட் பண்ணும் அது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பியர்டை ஓவராக டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.